வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ஸோட பேர் வந்து எஸ்எம்எஸ் எடிட்டர். எஸ்எம்எஸ் எடிட்டர் அந்த ஆப்போட ஐக்கன் வந்து இங்கே இருக்குல்ல தான். அதாவது எஸ்எம்எஸ் எடிட்டர்னால் எதுக்குன்னா, நமக்கு யாராவது எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, அந்த எஸ்எம்எஸில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபன்னுக்காக நான் இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் இப்போ போடுறேன். இது வந்து தவறான வழியில் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நமக்கு வந்த எஸ்எம்எஸை எப்படி வேறு மாதிரி கூட எடிட் பண்ணி இப்படி தான் அவங்க எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம காட்டிக்கலாம். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது வந்து யாரையும் வந்து நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க. இப்போ நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எஸ்எம்எஸ் இருக்குது. உதாரணமாக விகே இப்போ இதுதான் ஒரு எஸ்எம்எஸ் எனக்கு வந்திருக்கு. இது என்னென்னா, நெட் ப்ரொடக்டர் ஆன்டிவைரஸ், உங்களோட ஆன்டிவைரஸ் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது இன்னும் 7 நாட்கள் அப்படின்னு நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கிறது. இந்த எஸ்எம்எஸ் யார் பேர்லேருந்து வந்தது? இப்போ நான் பேரை கூட மாற்றுறேன். இந்த எஸ்எம்எஸ் எனக்கு வந்து யார் பேர்லேருந்து வருது? உதாரணத்துக்கு XYன்ற பர்சன்ட் வந்து வருது. XYங்கிற ஒருத்தக்கிட்ட இருந்து வருது. டேட் மாத்திரம் சாரி டேட் 30 ஓகேங்களா. டைமிங் 1 மணி. டியர் யூசர் யூனிட் ப்ரொடக்டர் எக்ஸ்பயர் இருக்கு. எக்ஸ்பயரை தூக்கிட்டு ஆக்டிவேட்டட் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ட் ஆன்டிவைரஸ் இஸ் கோயிங் டு ஆக்டிவேட்டட் சக்ஸஸ் அப்படின்ட்டு நான் மாற்றுறேன். இப்போ இந்த எஸ்எம்எஸோட அர்த்தமே மீனிங்கே வேறு மாதிரி மாறிடுது. ஓகேங்களா. வந்து சேவ் பண்ணுறேன். இப்போது சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மெசேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ XYன்ற ஆல்டர்ந்து வந்திருக்குன்னு நமக்கு காட்டுது. ஆக்டிவேட்டட் சக்ஸஸ். பார்த்திங்கன்னா அந்த மெசேஜே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நெட் ப்ரொடக்டர் ஆன்டிவைரஸ் குரூப்லேருந்து வந்தது அந்த மெசேஜ். இப்போ வந்து அந்த பர்சனோட நேம் வந்து XYன்னு வந்திருக்கு. அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னாவே மீனிங்கே மாறிடுச்சு. இப்படி நீங்கள் ஒரு மெசேஜை எடிட் பண்ணலாம். இதுக்கும் ஒரு ஆப் இருக்குன்றதை நான் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.